நீ மனைவியா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? ஏன் அப்படி சொல்றீங்க? அடுத்த வாரம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ட்ரிப்பு போலான்னு பிளான் பண்ணோம். என் ஃப்ரெண்டு என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்றாமா. ஆனா நான் சொல்லிட்டேன், நான் கண்டிப்பா வரேன் அப்படின்ட்டு. காரணமே நீ தான். ஏன்னா என்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்ட எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் நீ. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னை பார்த்த ஒரே பொறாமை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்னு சொல்லுவாங்களம்மா, அது எனக்கு தாம்மா பொருந்தும் தெரியுமா? அப்படியா சொல்றீங்க? ஆமாம்மா, அதுல 1% கூட பொய் கிடையாது. என்ன, இந்த ட்ரிப்புக்கு போறதுக்கு கையில கொஞ்சம் காசு இல்ல. அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ட்ரிப்புக்கு போலாமா வேணாவா அப்படின்ற ஒரு யோசனையில இருக்கேம்மா நானு. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல. பாத்துக்கலாம் விடுங்க. ம். பாத்தியா, நான் சொல்லல நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்ட்டு. நீ தான் என்ன புரிஞ்சுக்கிற. அடியே குந்தாணி, உன் புருஷன் உன்னை ஏமாத்துறான்னு கூட தெரியாம நீ இருக்கிற. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே உங்க